ஓம் நம சிவாய. வணக்கம். இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தில் பரமசிவன் எப்படி மானிட சட்டையை தரித்து வந்து அரசனுக்கு உபதேசம் செய்கின்றார் என்பதை பற்றி இந்த யோகத்தின் மகிமையை குறித்து இதனடியில் சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். உலகத்தில் உள்ள ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் அநேக ஜென்மங்களாய் செய்து வரும் சத்கர்மானுஷ்ட புண்ணிய விசேஷங்களினால் ஈஸ்வர பக்தி உண்டாகும். அந்த ஈஸ்வர பக்தியினால் தியான நிஷ்டை உண்டாகும். அந்த தியான நிஷ்டையினால் யோகம் சித்திக்கும். அந்த யோகத்தினால் ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தினால் மோட்சம் அடைவார்கள். ஆதலால் மோட்சத்தை அடைவதற்கு இவ்வாறான படிகள் 4 உண்டு. இவைகளை அடைவதற்காக புண்ணியமும் வேண்டும். இப்புண்ணியத்தில் காமிய புண்ணியம் என்றும் நிஷ்காமிய புண்ணியம் என்றும் 2 விதங்களாய் இருக்கின்றன. குளங்கள், சத்திரங்கள், ஆலயங்கள், தண்ணீர் பந்தல் முதலானவைகளை கட்டி வைத்து அன்னதானம், வஸ்திரதானம், பூதானம், கோதானம் இன்னும் இப்படிப்பட்ட அநேக தானங்களை செய்து இவைகளை எல்லாம் நான் செய்கின்றேன் அல்லது நான் செய்தேன் என்று நினைப்பதனால் செய்த அப்புண்ணிய காரியங்களுக்காக இனிமேல் எடுக்கப் போகும் ஜென்மத்தில் இப்போதிருக்கும் பொருளை விட இன்னும் அதிக பொருள் உண்டாகி மறுபடியும் அந்த ஜென்மத்திலும் புண்ணியம் செய்து வருவான். நான் செய்கின்றேன் என்று நினைத்து செய்து வரும் புண்ணியத்திற்கே காமிய புண்ணியம் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட காமிய புண்ணியத்திற்கெல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பொருளை கொடுத்து கொண்டு போகுமே ஒழிய ஈஸ்வர பக்தியை உண்டாக மாட்டாது. அதுபோல் மனிதர்கள் கோடான கோடி புண்ணியங்களை செய்த போதிலும் ஈஸ்வர பக்திக்கு உபயோகப்படாது. தான் செய்யும் எல்லா புண்ணிய காரியங்களினாலும் தனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று நினைத்து எல்லா காரியங்களையும் ஈஸ்வர பணமாய் செய்து வர வேண்டும். அப்படி ஈஸ்வர பணமாய் செய்து வரும் புண்ணியத்திற்கு நிஷ்காமிய புண்ணியம் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு ஜென்மத்திலும் அதுபோல் நிஷ்காமிய புண்ணியங்களை செய்து கொண்டே சென்றால் ஈஸ்வர பக்தி சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த ஈஸ்வர பக்தி பலமாய் பழுத்துவிடும். ஈஸ்வர பக்தி பலமாய் பழுத்த பிறகு மறுபடியும் மறு ஜென்மத்தில் அந்த ஈஸ்வர பக்தியை செய்ய சிறிதேனும் அவனுக்கு இச்சை இல்லாமல் செய்த பிறகு அதற்கு மேல்படியாக தியான நிஷ்டையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தியான நிஷ்டையில் கொண்டு போய் விட்ட பிறகு மறுபடியும் செய்து வரும் நிஷ்காமிய புண்ணிய விசேஷத்தினால் அந்த தியான நிஷ்டையும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த தியான நிஷ்டையும் பலமாய் பழுத்துவிடும். தியான நிஷ்டை பலமாய் பழுத்த பிறகு மறுபடியும் எடுக்கும் ஜென்மத்தில் அந்த தியான நிஷ்டையை செய்ய அவனுக்கு சிறிதேனும் இச்சை இல்லாமல் அதற்கு மேல்படியாக யோகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். யோகத்தில் கொண்டு போய் விட்ட பிறகு மறுபடியும் செய்து வரும் நிஷ்காமிய புண்ணியங்களினால் அந்த யோகமும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த யோகமும் பலமாய் பழுத்துவிடும். இந்த யோகமும் பலமாய் பழுத்த பிறகு அவன் ஞானியாகின்றான். ஒரு யோகி யோக சித்தி பெற்று மோட்சமடையும் சமயத்தில் அந்த யோகிக்கு கர்மசேஷம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அக்கர்ம பலனை அனுபவிப்பதற்காக அந்தந்த கர்மங்களுக்கு தக்கபடி வரவேண்டிய சரீரம் வந்து அந்த கர்ம பலனை அனுபவிக்க வேண்டியதாய் நேரிடும். ஜனன மகாராஜனை போல் யோகியாய் இருந்த மற்றொரு ராஜன் விஷயத்தை குறித்து இப்பொழுது சொல்லப் போகின்றேன், கவனமாக கேளுங்கள். யோக அபியாசம் செய்து வந்த ஒரு புருஷனுக்கு ஜனக மகாராஜனுக்கு கர்மசேஷம் இருந்தது போல் இந்த யோகிக்கும் கர்மசேஷம் இருந்தது. இந்த யோகி அந்த கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக யோக சரீரத்தை விட்டு அரசன் வீட்டில் போய் பிறந்து தனக்கு ராஜ்ய பரிபாலனம் வந்த பின் 10 வருஷங்கள் வரையில் ராஜ காரியங்கள் எல்லாம் நடத்தி வந்த பிறகு ஈஸ்வரனே மானிட சட்டையை தரித்து வந்து அந்த அரசனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிராரப்த கர்மம் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறு ஏற்பட்டிருப்பதனால் அந்த யோகியானவன் அரசன் வீட்டில் போய் பிறந்தான். பிறந்த பிறகு தனக்கு பட்டாபிஷேகம் முடிந்தது. 9.5 வருஷங்கள் வரையில் தான் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். அதன் பிறகு இன்னும் 6 மாதத்திற்குள் குரு உபதேசம் பெற வேண்டியவனாய் இருப்பதால் அந்த அரசனுடைய இதய கமலத்தில் அந்தர்யாமியாயும் சாட்சி மாத்திரனாயும் இருக்கப்பட்ட ஆத்மாவானவர் அந்த அரசனுடைய மனதை கீழே சொல்ல போகுமாறு திருப்பி அவனுக்கு யோசனைகளை உண்டாக்கி அந்த யோசனையை போல் ஆத்மாவானவர் செய்வித்து அதன் பிறகு ஈஸ்வரனே வந்து அவ்வரசனுக்கு உபதேசம் செய்ய போகின்றார்.
ஆதலால் கீழே சொல்ல போகுமாறு அரசனை ஆலோசனை செய்யும்படி அரசனுக்குள்ளிருக்கும் ஆத்மாவானவர் செய்விக்கின்றார். சுமார் 9 அல்லது 10 வருஷங்களாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகின்றேன் அல்லவா. இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்வதை ஆலோசித்து பார்த்தால் தினந்தோறும் செய்து வரும் காரியங்களாய் இருக்கின்றனவே ஒழிய எதுவும் புதியதாய் செய்யும் காரியமாய் எனக்கு ஒன்றும் காணப்படவில்லை என்கின்றார். தினந்தோறும் செய்து வரும் காரியங்களையே செய்து வந்தால் எனது ஜென்மம் கடந்தேறுவது எப்படி? என் தந்தை, என் தந்தையின் தந்தை, என் பாட்டன், அவர் தந்தை, எனது 2வது பாட்டன், இப்படியே எத்தனையோ கணக்கில்லாத என் பாட்டன்மார்கள் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து கடைசியில் இந்த சிம்மாசனத்தை விட்டு மரணமடைந்து எங்கு போய் பிறந்திருக்கின்றார்களோ இது விஷயம் எனக்கும் மற்றவர்களுக்கும் தெரிய வராமல் இருக்கின்றது. இனி அப்படிப்பட்ட கதி எனக்கும் சம்பவிக்கப் போகின்றது அல்லவா. ஆதலால் இந்த ராஜ்யத்தினால் எனக்கு யாதொரு புரோஜனமும் இல்லை. அதாவது இப்பூ உலகத்தை அரசாண்டு வந்த கோடான கோடி ராஜாக்களும் அவர்களின் செல்வமும் ரதங்களும் யானை குதிரைகளும் சன்னியங்களும் அநேகம் அழிந்து போனதை நினைத்து பார்க்கும் அளவிற்கு அது எப்படி இருக்கிறது என்றால், சிறிய சிறிய மணல்கள் கும்பலாய் சேர்த்து குவித்து ஒரே இடத்தில் எப்படி தங்கியிருக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களும் மேற்சொல்லிய சிறிய சிறிய மணல் கும்பலை போன்று அநேக ஜென்மங்களாய் எடுத்திருக்கின்றார்கள். அதுபோல் இனியும் அச்சிறிய மணல் கும்பலை போன்று கணக்கில்லாத அநேக கோடான கோடி ஜென்மங்களையும் சத்தியமாய் எடுக்கப் போகின்றார்கள். ஆகாய மத்தியில் கணக்கில்லாத எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அத்தனை கோடான கோடி தேவேந்திரங்களும் பிரம்மதேவர்களும் தேவலோகத்தை ஆண்டு கடைசியில் மாண்டே விட்டார்கள். இப்படிப்பட்ட கதியே அல்லவா எனக்கும் சம்பவிக்கப் போகிறது. ஆதலால் இனி நல்ல குருவாய் இருக்கப்பட்டவரை கண்டுபிடித்து அவரால் உபதேசம் பெற்று அவர் சொல்லுவதைப் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று ராஜனை ஆலோசிக்கும்படி ராஜனுக்குள்ளே அந்தர்யாமியாகவும் சாட்சி சொரூபனாயும் இருக்கப்பட்ட ஆத்மாவானவர் செய்துவிட்டார். மறுபடியும் கீழ் வருமாறு ராஜனை ஆலோசிக்கும்படி ஆத்மாவானவர் செய்கின்றார். எனக்கு உபதேசம் செய்யப்பட்ட குருவானவர் எங்கிருக்கின்றார் என்பது தெரியாமல் இருக்கின்றது. ஆதலால் எல்லா தேசங்களுக்கும் கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு உபதேசிக்கத்தக்க குருவானவர் எவ்விடம் இருந்தாலும் வருவார் என்று தனக்குத்தானே ஆலோசித்த பிறகு கீழே சொல்ல போகுமாறு அரசனை ஆலோசிக்கும்படி ஆத்மாவானவர் செய்கின்றார். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த பாஷை, எந்த ஏழை, எந்த அவதூர், எந்த வியாதியுடையவர், எந்த திகம்பரியாய் இருந்த போதிலும் சரி, அடியேனுக்கு குருவாய் வந்து எனக்கு தக்க உபதேசம் செய்வாராகில் அப்படிப்பட்ட குருவிற்கு நான் என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் பாதி காணிக்கையாய் அவருக்கு கொடுப்பேன். அப்படி எனக்கு தக்க உபதேசம் செய்யாவிட்டால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சிசிப்பேன் என்று கடிதங்களை எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பினார். அப்பொழுது அந்தந்த தேசங்களில் உள்ள பண்டிதர்கள், விஸ்வாமித்திரர்கள், அநேகர்களுக்கு குருவாய் இருக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் அரசனிடம் சென்று அவருக்கு உபதேசம் செய்ய நினைத்து சில பண்டிதர்கள் கீழ் வருமாறு பேசிக்கொள்கின்றார்கள். லக்ஷ்மணாச்சாரியாரே, நமது தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரன் என்னும் அரசன் எல்லா தேசங்களுக்கும் எழுதி அனுப்பிய லிகித கடிதத்தை நீர் வாசித்து பார்த்தாயா? இதோ அந்த லிகித கடிதத்தை வாசித்து பாரும். இந்த அரசன் விஷயம் ஆலோசித்து பார்க்கும் அளவிற்கு இவர் பைத்தியம் பிடித்த அரசனைப் போல் காணப்படுகிறார். யாராகிலும் இவருக்கு தக்க உபதேசம் செய்வாராகில் தன் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் பாத காணிக்கையாய் கொடுத்து விடுவதாயும், அப்படி அவருக்கு தக்க உபதேசம் செய்யாவிட்டாலும் அவர்களை சிசிப்பதாயும் எழுதி அனுப்பி இருக்கின்றார். என்னிடத்தில் மகாமந்திரமாகிய தாரக மந்திரம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீராம மந்திரம் ஒன்று இருக்கின்றது. நான் அவரிடம் சென்று இந்த தாரக மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்து பாதி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று லட்சுமணாச்சாரியாரிடம் சொல்லிவிட்டு கேரள தேச அரசனிடம் சென்றான். இதுபோல் மற்றொரு ஊரில் இருக்கும் சாஸ்திர பண்டிதன் ஒருவன் கீழ் வருமாறு சொல்லி அவனும் கேரள தேச அரசனிடம் செல்லுகின்றான். பிறகு, கிருஷ்ண பாகவதரே, இன்றைய தினம் நான் எழுந்த வேளை மிகவும் நல்ல வேளையாக இருக்கின்றது. நான் எழுந்து சந்தியாவந்தனம் செய்து முடித்து வெளிவந்து நின்றவுடன் கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வர அரசன் எழுதி அனுப்பிய நிருபத்தை மேற்படி தேசாதிபதி சேவகன் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தான். இந்த நிருபத்தை வாசிக்கின்றேன், அதை நீரும் சற்றே கேளும் என்று சொல்லி அரசன் எழுதி அனுப்பிய விகிதத்தை கிருஷ்ண பாகவதற்கு வாசித்து காட்டுகிறான்.
அங்க வங்க கலிங்க காஷ்மீர நேபாள முதலாகிய தேசங்களில் இருக்கும் ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் பாதார விந்தங்களுக்கு கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரன் என்னும் அரசனை நமஸ்கரித்து எழுதும் விஞ்ஞாபனம் என்னவென்றால், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த பாஷை, எந்த ஏழை, எந்த அவதூர், எந்த வியாதியுடையவர், எந்த திகம்பரியாக இருந்த போதிலும் சரி, அடியேனுக்கு குருவாய் வந்து எனக்கு தக்க உபதேசம் செய்வாராகில் அப்படிப்பட்ட குருவிற்கு நான் என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் பாதக்காணிக்கையாய் அவருக்கு கொடுப்பேன். அப்படி எனக்கு தக்க உபதேசம் செய்யாவிட்டால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சிசிப்பேன் என்று கடிதங்களை எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார். ஆதலால் எல்லா மந்திரங்களை விட மிகவும் சிரேஷ்டமானதும் மகா பாவங்களை எல்லாம் போக்கடிக்கத்தக்கதுமாகிய பஞ்சாட்சர மந்திரம் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் அவரிடம் சென்று இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அவருக்கு உபதேசித்து பாதி ராஜ்யத்தை பெற்று வருகிறேன் என்று சொல்லி கிருஷ்ண பாகவதரிடம் சொல்லி தான் கேரள தேசத்துக்கு சென்றார். மற்றொரு ஊரில் அநேகர்களுக்கு குருவாயிருக்கப்பட்ட ஒருவன் கேரள தேசாதிபதியாகிய அரசனது கடிதத்தை வாசித்து பார்த்து புன்சிரிப்புடன் சிரக்கம் செய்து, அதாவது சிரசை அசைத்து, நம்மிடம் இருக்கும் பிரம்மசூத்திரமாகிய ஹோம மந்திரம் உபதேசம் செய்து வரலாம் என்று எண்ணி சிஷ்யர்களுடன் புறப்பட்டு கேரள தேசம் சென்றார். இவ்வாறாகவே இன்னும் அநேக தேசங்களில் இருந்து அநேக குருக்கள் புறப்பட்டு கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரன் என்னும் அரசனுக்கு உபதேசம் செய்ய சென்றார்கள். இவர்கள் எல்லோரும் அவ்வரசனால் சிசையடைய வேண்டும் என்கின்ற பிராரப்த கர்மம் இருந்தபடியால் அவர்களின் பிராரப்த கர்மமானது அவர்களை அரசனிடம் போங்குபடி செய்வித்தன. இவ்வரசனோ பூர்வ ஜென்மங்களில் ஒவ்வொரு ஜென்மத்திலும் யோகியாகவே பிறந்து கொண்டே வந்து கடைசியில் யோக சித்தி பெற்று ஞானம் அடையும் சமயத்தில் இந்த யோகி அரசனாய் பிறக்க வேண்டும் என்று கர்மம் இருந்தபடியால் அக்கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக யோகியாய் இருந்த சரீரத்தை விட்டு அரசன் வீட்டில் போய் பிறந்தவனாதலால் இந்த அரசன் யோகியாய் பிரபா முன்னே தாரக மந்திரம், ஸ்ரீராம மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், பிரம்மசூத்திரமாகிய ஹோம மந்திரம் முதலானியவைகளை எல்லாம் ஜெபம் செய்து அந்த ஜபங்கள் எல்லாம் முதிர்ந்து பலமாய் பழுத்து அதற்கு மேல்படியாகிய யோகத்தில் போய் அரசன் நின்றிருக்கப்பட்டவனாதலால் மேல் சொல்லிய மந்திரங்களை எல்லாம் யோகத்தை விட தாழ்ந்தபடியாய் இருப்பதால் தனக்கு உபதேசம் செய்ய வந்தவர்களை எல்லாம் க்ஷணத்திற்குள் தோல்வி அடையும்படி செய்து அவர்களை எல்லாம் ஜெயிலில் அடைத்துவிட்டார். யோகிகள் மனதை ஜெயித்தவர்கள் ஆதலால் எவ்வளவு மகிமை உள்ள மந்திரங்களாய் இருந்த போதிலும் சரி, அந்த மந்திரங்களினால் யோகிகளுக்கு யாதொரு புரோஜனமும் இல்லை. கணக்கில்லாத எண்ணங்களை, எண்ணப்பட்ட மனதை ஒரே எண்ணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக முன் சொல்லிய தாரக மந்திரமாகிய ஸ்ரீ ராம மந்திரமாகிலும் அல்லது பஞ்சாட்சர மந்திரமாகிலும் அல்லது ஓம மந்திரமாகிலும் ஜபம் செய்து வர வேண்டும். இந்த 3 மந்திரங்களையாவது அல்லது 2 மந்திரங்களையாவது ஒரு புருஷன் ஜபம் செய்து வரலாகாது. அப்படி 2 மந்திரங்களை ஜபம் செய்து வருவாராகில் அவர்களின் மனமானது ஒரே நிலையில் நிற்க மாட்டாது. இந்த 3 மந்திரங்களிலும் எந்த மந்திரத்தை ஜபம் செய்ய அவர்களுக்கு இஷ்டம் இருக்கின்றதோ அந்த ஒரே மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜபம் செய்து வருவாராகில் அப்பொழுது அவர்களின் மனமானது ஒரே நிலையில் நின்று பிறகு அநேக தின சாதனங்களினால் அந்த ஓர் நிலையும் அற்றுவிடும். மனதை ஒரே நிலையில் நிறுத்துவதற்காகவே இதுவரையில் சொல்லிய மந்திரங்களை ஜபம் செய்து வர வேண்டும். அரசனாய் வந்து பிறந்த இந்த யோகிக்கு யோகத்தை விட மேற்படியில் இருக்கும் ஞானியாய் இருக்கப்பட்டவன் வந்து உபதேசம் செய்ய வேண்டும். அப்படி ஞானியாய் இருக்கப்பட்டவன் வந்து உபதேசம் செய்யாவிட்டால் ஈஸ்வரனே வந்து அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஆதலால் இனி ஈஸ்வரனே குருவாய் வந்து அரசனுக்கு உபதேசம் செய்ய போகின்றார். அரசனுக்கு உபதேசம் செய்ய வந்த பண்டிதர்கள், வித்வாம்சர்கள் முதலானவர்களையெல்லாம் அரசன் தோல்வியடையும்படி செய்து அவர்களையெல்லாம் ஜெயிலில் போட்டு அடைத்து தன் அரண்மனைக்கு சென்று விட்டார். மறுநாள் காலை 8 மணிக்கு விகார ரூபமாய் வரப்போகும் பரமசிவனால் உபதேசம் பெற வேண்டும் என்று கர்மம் அவ்வரசனுக்கு இருந்தபடியால் மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் அப்பியாசங்கள், ஸ்நானம் செய்து எதையும் சாப்பிடாமல் தன் கொழு மண்டபத்திற்கு சென்று நவரத்ன சிம்மாசனத்தின் மீது அரசன் போய் உட்கார்ந்தார். ஒருவன் சரீரத்தில் அணிந்திருக்கும் நிஜார் கால் சட்டை சொக்காய்களுக்கு எப்படி நெருப்பு தீப்பட்டு சரீரமெல்லாம் பற்றி எரியும் பொழுது ஜலத்தில் போய் குதிப்பதற்காக ஜலத்தை தேடிக்கொண்டு அவன் எப்படி ஓடுகின்றானோ அதுபோல் அரசனது சரீரத்திற்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி இன்னும் குருவானவர் வரவில்லையா என்று கதறி சில நேரம் சிம்மாசனத்தின் மீது மூர்ச்சையாய் சாய்ந்தார்.
அரசன் சபைக்குள் போகும் பொழுது வாசற்படியில் காத்து கொண்டிருக்கும் சேவகர்களுக்கு அரசன் எவ்வாறு ஆஞ்ஞாபித்திருந்தான் என்றால், சேவகர்களே எந்த திகம்பரியாக இருந்த போதிலும் அல்லது குஷ்ட வியாதியினால் இருந்த போதிலும், கை கால்கள் குறைந்து அதிலிருந்து சீல் இரத்தம் ஒழுகி கெட்ட நாற்றமுடையவனாய் இருந்த போதிலும் சரி, அல்லது கட்ட வஸ்திரம் இல்லாமல் கிழிந்த கந்தல்களை கட்டி கொண்டு வந்த போதிலும் சரி, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தடை செய்யாமல் என்னிடம் அனுப்பிவிடுங்கள் என்று முந்தியே சேவர்களுக்கு அரசன் ஆஞ்ஞாபித்திருந்தான். அப்பொழுது அரசனது ஆஞ்ஞையைப் போல் எல்லோரையும் அரசன் சபைக்குள் அனுப்ப சேவகர்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் வாசற்படியில் காத்திருந்தார்கள். பிறகு சிம்மாசனத்தின் மேல் மூர்ச்சையாய் விழுந்திருந்த அரசன் மூச்சை தெளிந்து எழுந்து மறுபடியும் சரியாய் உட்கார்ந்தான். அப்பொழுது அங்கு உள்ள ராஜசபையில் ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லோரும் நிச்சப்தமாய் இருந்தார்கள். இன்னும் 5 நிமிஷத்திற்குள் பரமசிவனானவர் குருவாய் வந்து அரசனுக்கு உபதேசம் செய்ய போகின்றார். இதற்குள் அரசன் என்ன சொல்கின்றார் என்றால், இன்னும் யான் குரு உபதேசம் அடைய எவ்வளவு காலம் செல்லுமோ என்று மிகவும் வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 5 நிமிஷங்கள் ஆயிற்று. இந்த 5 நிமிஷங்கள் ஆனவுடன் பரமசிவமானவர் மிகவும் கருத்த சரீரத்தை தரித்து கந்தல் கந்தலாய் கிழிந்திருக்கும் பழைய அழுக்கு துண்டு வஸ்திரத்தை சிரசில் சுற்றி கொண்டு பீஜங்கள் காணும்படி கௌபீனத்தை கட்டி அரசனுக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அரசனுக்கு எதிராய் வருபவரை எதிர்கொண்டழைத்து வர வேண்டும் என்று அரசனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. அப்படி எண்ணம் உதித்தவுடனே அரசன் சிம்மாசனத்தை விட்டெழுந்து கீழே இறங்கி போனான். அப்பொழுது வேஷதாரியாகிய பரமசிவன் தனது வலது கையை மேல் தூக்கி அரசனை பார்த்து நில் என்று ஒரு சப்தம் போட்டு அந்த க்ஷணமே மறைந்துவிட்டார். பரமசிவனது நில் என்னும் சப்தம் அரசன் காதில் விழுந்தவுடன் மனதை நிறுத்தும்படி சொன்னாராதலால் மனதை எந்த விவகாரங்களிலும் போக விடாமல் நிறுத்திவிட வேண்டும் என்று அரசனுக்கு தோன்றியபடியால் அந்த க்ஷணமே அரசன் கண்களை மூடி இமை கொட்டுவதற்குள் தன் மனதை வெளி விவகாரங்களில் ஓடவிடாமல் செய்து கல் விக்கிரகம் போல் அரசன் நின்றுவிட்டார். அரசன் சிம்மாசனத்தினிடம் அசையாமல் கல் விக்கிரகம் போல் நின்ற பிறகு ராஜசபையில் உட்கார்ந்திருந்த மந்திரிகள், பிரதானிகள் மற்றும் உள்ள சபையாரும் காலை 7 மணிக்குள் உட்கார்ந்தது முதல் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் சும்மா இருந்து இந்த வேடிக்கைகளை எல்லாம் பகல் 12 மணி வரையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசன் காலை 8 மணிக்கு மூடிய கண்களை பகல் 12 மணி வரையில் திறவாமல் நின்றிருந்தபடியால் சபையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பசி உண்டாயிற்று. பிறகு எல்லோரும் எழுந்து தங்கள் வீடுகளுக்கு சென்று போஜனம் உண்டு மறுபடியும் மாலை 3 மணிக்கு ராஜசபைக்கு வந்து சேர்ந்தார்கள். அதுவரையில் அரசன் கண்களை திறவாமலே நின்றிருந்தான். பிறகு இரவு 8 மணி வரையில் சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் காத்திருந்தும் அரசன் கண்களை திறவாமல் இருந்தபடியால் மறுபடியும் சபையில் உள்ளோர்கள் எல்லோரும் எழுந்து தங்கள் வீடுகளுக்கு போய் சேர்ந்தார்கள். பிறகு மறுநாட்காலையில் 8 மணிக்கு எல்லோரும் மறுபடியும் ராஜசபைக்கு வந்தார்கள். ஆனால் அரசன் மாத்திரம் கண்களை திறவாமல் அப்படியே நின்றிருந்தான். இதுபோல் மந்திரி, பிரதானி முதலானவர்கள் எல்லோரும் 8 தினங்கள் வரையில் வந்து பார்த்தார்கள். அரசனோ 8 தினங்கள் வரையில் மூடிய கண்களை திறவாமலே நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு மந்திரி, பிரதானிகள் எல்லோரும் கீழே சொல்ல போகுமாறு ஆலோசித்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய போகின்றார்கள். அரசன் கண்களை மூடி நின்ற இடத்திலேயே நின்று விட்டபடியால் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய ஒருவரும் வரவில்லை. ஆதலால் அரசனது கையில் இருக்கும் கணையாளி மோதிரத்தை கழற்றி நாம் ராஜ்ய பரிபாலனம் செய்து வர வேண்டும் என்று எல்லோரும் கூட்டம் கூடி பேசி அதுபோல் செய்ய தீர்மானித்தார்கள். பிறகு அரசன் கையில் இருக்கும் கணையாளி மோதிரத்தை மெதுவாய் கழற்றி மந்திரிமார்களே ராஜ்ய பரிபாலனம் செய்து எல்லா கணக்கு புஸ்தகங்களிலும் தாஸ்தாவேஜுகளிலும் அரசனது கணையாளியால் சீல் வைத்து வந்தார்கள். இவ்வாறாக 12 வருஷங்கள் வரையில் அரசன் அவன் கண்களை திறவாமலே நின்றிருந்தான். அதன் பிறகு 13வது வருடம் தொடங்கியவுடன் அரசன் கண்களை விழித்து பார்த்தான். எனது குருவானவர் எங்கே என்று மந்திரிமார்களை கேட்டான். உங்கள் குருவானவர் ஏதோ உங்களுக்கு சொல்லியவுடனே மாயமாய் மறைந்து போனார். மறுபடியும் அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை. அவர் உங்களுக்கு ஏதோ சொன்னவுடன் அப்படியே நின்று விட்டீர்கள். நீங்கள் கண்களை மூடி நின்று 12 வருஷங்கள் கடந்து விட்டன. இப்பொழுது 13வது வருஷம் தொடங்கியது. இந்த 13வது வருஷத்தில் நீங்கள் கண்களை திறந்து பார்த்தீர்கள் என்று மந்திரிமார்கள் சொன்னவுடன் அரசன் ஆள்காட்டும் விரலை தன் மூக்கின் மேல் வைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, நான் இப்போதல்லவா கண்களை மூடினேன்.
இதற்குள் 12 வருஷங்கள் எப்படி ஆயிற்று என்று மந்திரிமார்களை கேட்டான். அப்பொழுது மந்திரிமார்கள் அரசன் கணையாளியை காட்டி 12 வருஷங்களாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த கணக்குகளை எல்லாம் காட்டினார்கள். அந்த கணக்குகளை எல்லாம் அரசன் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு மனதை வெளி விவகாரங்களில் ஓடவிடாமல் செய்து இமை கொட்டும் அவ்வளவு நேரம் வரையில் பிரம்ம நிஷ்டையில் இருந்ததற்கே 12 வருஷங்கள் கடந்து விட்டதல்லவா? பட்ட மகா சுகத்தை அனுபவித்த பிறகு இனி இந்த ராஜ்யத்தில் இருக்கலாகாது என்று தனக்குத்தானே நிச்சயித்து கொண்ட பிறகு சிம்மாசனத்தினிடம் இருந்து இறங்கி மெதுவாய் காட்டு மார்க்கமாய் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அரசன் தன் பின்புறமாய் திரும்பி பார்த்து தன்னை தொடர்ந்து வரப்பட்டவர்களை எல்லாம் போகச் சொல்லி பிறகு தான் ஒருவனே காட்டுக்குள் சென்று மலை குகைக்குள் நுழைந்து யோக சமாதி நிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார். உலகத்தில் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? ஆனால் அந்த சுகம் எப்படிப்பட்டதென்றும் அநேகர் அறிய மாட்டார்கள். சுகம் என்பதை எப்படி அறியலாம் என்றால், மனோ ஓட்டத்தை அடக்கி சும்மா இருந்தால் அப்பொழுது அந்த சுகத்தை அறியலாமே ஒழிய, மனம் பல இடங்களில் குரங்கை போல் ஓடிக்கொண்டிருக்கும் வரையில் அந்த சுகத்தை அறிய மாட்டார்கள். இப்பொழுது அரசனுடைய மனதானது எதையும் நினையாமல் இறந்து விட்டபடியால் பிரம்மானந்த கடலில் மூழ்கி சமாதி நிலையில் நிற்கும் அளவிற்கு ஸ்திதிக்கு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது எதுவென்றால், முன் ஜென்மாத்திரங்களில் செய்து வந்த யோக பலமே ஒழிய இதைவிட வேறானதல்ல. யோக சித்தி பெற்ற ஒருவனுக்கே ஞானம் சித்திக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு ஞானம் என்பது சித்திக்க மாட்டாது. 12 வருஷங்கள் வரையில் அன்ன ஆகாரங்கள் இல்லாமல் மல ஜலம் கழிக்காமல் எப்படி இருக்கலாம் என்று நீங்கள் எல்லோரும் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த ருஷிகள் ஆகாரம் இல்லாமல் இருப்பதற்கு காரணத்தை பிறகு விளக்குகின்றேன். ஓம் நம சிவாய.